நெல்லை மாவட்டம் கடையம் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை பிடிபட்டது. அதுகுறித்து களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக இணை இயக்குநர் முருகானந்தத்துடன் நமது செய்தியாளர் சுந்தர மகேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் கடனா அணை பகுதிகளில் சிறுத்தையோட அட்டகாசம் அதிகமாக இருந்த காரணத்தினால் விவசாயிகள் தொடர்ந்து வனத்துறையிடம் புகார் கூறினர். இந்த சூழ்நிலையில் நேற்று ஒரு சிறுத்தை கடனா அணை பகுதிக்கு அருகே பிடிக்கப்பட்டுள்ளது. அது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தினுடைய இணை இயக்குனர் முருகானந்தம் அவர்கள் நம்மோட இருக்கிறாங்க. சார், இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது? சார், எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே கிராம மக்கள் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. தகவல் கிடைச்ச உடனே நாங்கள் அதோட நடமாட்டம் எந்த அளவுக்கு இருக்குது, அது உண்மையாக பொய்யாங்கிறத நாங்கள் ரோந்து பணி மூலமாகவும் பக்மார்க்கு இந்த இதெல்லாம் பார்த்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம், அந்த சைட்டிங் உண்மையாக இல்லையாங்கிறத. அப்புறம் அது நடமாட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இம்மிடியேட்டாக ஒரு மாதமாக நாங்கள் அங்கே கூண்டு வச்சு அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நேற்றைக்கு நைட்டு 3:30 மணியில் அது விழுந்ததாக எங்களுக்கு தகவல் கிடைச்ச பேரில் உடனே இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருக்கு. சார், தொடர்ந்து அந்த ராமாநதி அணைப்பகுதிக்கும் கடனா அணைப்பகுதிக்கும் இடையே அதிகமான நாய்கள் சிறுத்தைகள் தூக்கி செல்லப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு சிறுத்தையோட நடமாட்டம் இருக்கா, இல்லை 3 சிறுத்தையை நேரில் பார்த்ததா ஒரு மாடசாமி அப்படின்னு ஒரு விவசாயி கூறியிருக்கிறார். இது குறித்து உங்களோட கருத்து இருந்தால் மேலும் பிடிப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? சார், அப்படி மாடசாமிங்கிறவர் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. அவர் எங்கிட்ட இதுவரை எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கல. நாங்கள் வாட்ச் பண்ண வகையில் இந்த ஒரு சிறுத்தை தான் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தது. அதை நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கிறோம். இனியும் வந்தாலும் அந்த மாதிரி எதுவும் புகார் வந்தாலும் இல்லை அந்த மாதிரி தொந்தரவு எதுவும் வந்தாலும் மறுபடியும் நாங்கள் எங்கள் மேலதிகாரியோட உத்தரவை பெற்று அதை பிடிப்பதற்கு ஏற்பாடு பண்ணுவோம். சார், இந்த சிறுத்தைக்கு என்ன மாதிரியான கால்நடை மருத்துவர்களை கொண்டு என்ன மாதிரியான சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு? இப்போ அது எங்கே கொண்டு போய் விடப்பட்டிருக்கு? சார், இப்போ நீங்கள் உங்கள் முன்னாடியே டாக்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு அதுக்கு ஒரு இதாக இல்லை, அவ்வளோ மோசமாக இல்லை, ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, நல்ல முறையில் இருக்குது. ரெண்டாவது, அவரோட ஒப்பீனியன் நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு நாங்கள் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உள்ளே கொண்டு போயிட்டுருக்கோம். நன்றி சார். தொடர்ந்து இப்போ கடந்த வருடத்திலும் இதே போல் கடனா நதி அணைப்பகுதி அருகே ஒரு சிறுத்தை பிடிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில் அந்த சிறுத்தை முகத்தில் அதிகமான காயங்களுடன் இருந்ததனால் அதிகமான கவனம் எடுத்து கால்நடை மருத்துவர்கள் அதை கண்காணித்தனர். இந்த சிறுத்தை பிடிப்பட்டது மிகவும் ஒரு அசாத்தியமான சூழ்நிலை இல்லாமல் ஒரு சாதாரண சூழ்நிலையே இருந்த காரணத்தினால் அது தற்போது வனப்பகுதிகளுக்குள் விட கொண்டு செல்லப்படுவதாக முருகானந்தம் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக பாபநாசத்திலிருந்து சுந்தர மகேஷ்.